கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இட்டு பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாகிய நாம் பல்வேறு வகையான சவால்களை சந்திக்கிறோம். பல்வேறு வகையான பிரச்சனைகள், சோதனைகள், உபத்திரவங்களை நாம் எல்லோரும் கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம். அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனை நம்பி பரலோக ராஜ்யத்தின் குடிகளாய், தேவனுடைய சொந்த குமாரர்களும் குமாரத்திகளுமாய், தேவனுடைய வீட்டாராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, தேவனால் போஷிக்கப்படுகிற, தேவனால் அனுசரிக்கப்படுகிற, ஆதரிக்கப்படுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் எத்தனையோ பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் சில வேளைகளிலே பல சோதனைகளும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதிலே பாருங்கள், இந்த பொல்லாத சத்துரு பிசாசும் பழைய பாம்பு வலு சர்ப்பமாகிய இந்த சாத்தான் பல்வேறு பிரச்சனைகளை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் விசுவாச வாழ்க்கையிலே கொண்டு அவன் அடுக்கடுக்காய் போடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள் இது போன்ற பிரச்சனைகளிலே, பிசாசின் தந்திரங்களிலே, பிசாசின் கண்ணிகளிலே, அல்லது பிசாசு நமக்கு விரோதமாக வைக்கிற வலைகளிலே அகப்பட்டு நாம் சிக்கலும் சிரமத்திலும் அகப்பட்டிருக்கிறோம். சில வேளைகளிலே எதிலும் அகப்படவில்லை என்றாலும் எத்தனையோ பிரச்சனைகள் சத்துருவானவனும் அவனுடைய தூதர்களும் அவன் பயன்படுத்துகிற நபர்களும் நமக்கு விரோதமாக போட்டு நம்மை துன்பப்படுத்துகிற அநேக காரியங்களிலே நீங்களும் நானும் கூட சில வேளைகளிலே அகப்படுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். எத்தனையோ சவால்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு விரோதமாக வரலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள்? ஒருவேளை சிலர், என் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லுவது உண்டு, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள், எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சவால்கள் என்று கேட்கிறீர்களா? அன்பு தேவ பிள்ளைகளை, நானும் அது போன்ற அநேக காரியங்களை அநேக முறை கடந்து வந்திருக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். ஏன் இப்படி என்று கேட்டீர்களானால், சோதனைகளும் டெஸ்டுகளும் வந்தா தான் நீங்க ஹையர் லெவலுக்கு போக முடியும். நீங்கள் உயர்வும் உன்னதமான லெவலுக்கு, தேவனுடைய அழைப்பிலே, ஊழியத்திலே, தேவனுடைய பிள்ளைகளாய் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் வளருவதற்கு, உன்னதம், குளோரி டு குளோரி, மகிமை டு மகிமைக்காக, உன்னத நிலையில் இருந்து உன்னத நிலைக்கு நீங்கள் வளருவதற்காக உங்களுக்கு சில சோதனைகளை கர்த்தரே அனுமதிக்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சிலவற்றை பிசாசு கொண்டு போடுகிறது போல கர்த்தர் சிலவற்றை அனுமதிக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக, ஜெயம் கொள்ள செய்வதற்காக. நீங்கள் அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுப்பதற்காக கர்த்தரை அனுமதிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்களோ எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். எல்லா விதமான சோதனைகளிலும் இருந்து உங்களுக்கு தப்பிச் செல்லும் போக்கையும் உண்டு பண்ணுகிறவர் உங்களோட இருக்கிறார். ஆதலினால் பிசாசின் அழிவின் ஆயுதங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஜெயிக்க முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கோடிக்கணக்கானோர் உங்களை போன்ற வியாதிகளில், கஷ்டங்களில், கடன்களில் அல்லது பல்வேறு சோதனைகளில் தோற்று போயிருக்கலாம். கோடிக்கணக்கான பேர் ஒருவேளை தோல்வியிலும் அழிவிலும் அகப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்களோ ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், 1 யோவான் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஓ குளோரி! 5:5 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த பிரச்சனையிலும் நம்பிக்கையாயிருங்கள், விசுவாசத்தோடு உறுதியாயிருங்கள். நிச்சயமாய் நீங்களே ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள். உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் எல்லாம், உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற கூட்டம் எல்லாம் கர்த்தரே சொல்லுவார், அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, பயப்படாதே. உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டமாய் நின்று உங்களை ஏளனமாய் அவமானமாய் பேசுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எதிராய் கூடுகிற கூட்டங்கள் எல்லாம் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவர்கள் உங்கள் விரோதமாய் கூடினார்களோ, கர்த்தர் ஒரு நாளிலே உங்களை எல்லா இப்பொழுது இருக்கிற சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகளில் இருந்து விடுவித்து உயர்த்தும் பொழுது அவர்கள் எல்லோரும் உங்கள் பட்சமாய் வருவார்கள். இது யாருடைய வார்த்தையா? கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு நாளும் பொய்யாய் போகாது. அதனால
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஜெயிக்கலையா? பொறுமையோடு இருங்கள். பாருங்க, 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, யாரையா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னா, ஐயா நான் தேவனால் பிறந்திருக்கிறேனா? அதே எனக்கு இப்போ சந்தேகமாயிற்று. அந்த அளவுக்கு எனக்கு உபத்திரவங்கள் தொடர்ந்து என்னை துரத்தி பிடிக்கிறது. ஐயா நான் தேவனால் பிறந்தேனா, தேவனுடைய பிள்ளையா என்பதை நம்ப முடியாத அளவிற்கு என்னை சுற்றிலும் பல்வேறு உபத்திரவங்களும் சிக்கல்களும் ஆபத்துகளும் என்னை சுழன்று பிடிக்கிறது என்று சொல்கிறீர்களா? அப்ப தேவனால் பிறந்தவன் எப்படிப்பட்டவன், யார் என்று பார்த்தீர்களா? ஆனால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துவிடும். பாருங்கள், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஓ க்ளோரி! அப்ப நீங்க தேவனால பிறந்திருக்கிறீங்களா இல்லையா? தேவனாலே பிறந்தவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் தான் இந்த ஜெபத்தை கேட்க வந்திருக்கிறீர்கள். இந்த ஜெபத்திலே அதிகாலை வேளையிலும் இரவிலும் நாம் கொடுக்கிற அற்புதமான கர்த்தருடைய வார்த்தையாகிய தீர்க்க தரிசன வார்த்தைகளிலும் நீங்கள் நிலைத்திருப்பதின் காரியமே நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறபடியினாலே நீங்கள் இந்த ஜெப வேளையிலே வந்து கலந்து கொள்கிறீர்கள். நிச்சயமாய் தேவனாலே பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்பதிலே உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்களை போன்றவர்கள் ஒருவேளை இது போன்ற பிரச்சனைகளிலே, நீங்கள் அகப்பட்டது போன்ற வியாதியிலே, நீங்கள் அகப்பட்டது போன்ற துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் கடன்களிலும் கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் யார் அகப்பட்டிருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான பேர் தோற்று போயிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே. கோடிக்கணக்கான பேர் தொற்று போயிருக்கலாம். ஆனால் நீங்களோ இது எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுப்பீர்கள். ஏன்னா உங்களை எங்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் ஜெயம் எடுக்க செய்கிறவர், உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களை எங்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உங்களை ஜெயம் எடுக்க செய்வார். அல்லேலூயா! நீங்களோ ஜெயிக்க பிறந்தவர்கள். மைட்டி காட்! பாருங்கள், நன்றாக கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 10:3-4-5 நாம் தியானித்தோமானால், நாங்கள் மாம்சத்தின், பவுல் சொல்றார், நாங்கள் மாம்சத்தின் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றனவையாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை பற்றி அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உலகத்தில் உள்ளவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் மாம்சத்தின்படி யுத்தம் செய்கிறவர்கள். ஐயா, மாம்சத்தின்படி இந்த உலக பலத்தை வச்சு, உலகத்தில் அவர்களுக்கு இருக்கிற பணத்தை வச்சு, பெருமையை வச்சு, ஆள் பலத்தை வச்சு ஒருவேளை யுத்தம் செய்கிறவர்கள் யுத்தத்திலே தோற்று போகலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். அவர்களுடைய சொந்த பலத்தினாலே நிற்கிறவர்கள் தோற்று போகலாம். ரதங்களை நம்பி, குதிரைகளை நம்பி, குதிரைகளின் பெருக்கத்தை, ராணுவத்தின் பெருக்கத்தை, ஆழ்பலத்தை நம்பி, அதிகாரத்தை நம்பி நிற்கிறவர்கள் தோற்று போகலாம். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தோற்று போக முடியாது. ஏன்னா இந்த காரியம் எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வருகிற வெற்றிகள் எல்லாம், வெற்றி, விடுதலை, சுகம், சௌக்கியம், ஆசீர்வாதங்கள், ஜெயம் எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, அல்லவே அல்ல. அல்லேலூயா! இந்த உலகத்தில் ஒருவேளை உங்களை போன்றவர்கள் ஈவன் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பலத்தினாலும் பலாத்கிரமத்தினாலும் நிற்கிறவர்கள் தோற்று போவார்கள். கர்த்தர் சொல்கிறார், அப்படி அல்ல, அது என்னுடைய ஆவியினாலே ஆகும். வெற்றி, சுகம், விடுதலை, ஆரோக்கியம், செழிப்பு, ஓ க்ளோரி, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அதான் சொல்றாரு, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றனவையாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிரச்சனைகளுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள், கர்த்தருடைய வசனங்களை பேசுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுத்த, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். மைட்டி காட்! இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம். ஓ க்ளோரி! அப்படி பேசுங்க, அந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அருமையான தேவ பிள்ளைகளே,
தாண்ட முடியாத மதில்கள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறதா? சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த மதிலை தாண்டுவேன். ஓ க்ளோரி! உம்மாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். எனக்கு விரோதமாய் 1000 சேனைகள் கூடி நின்றாலும் அந்த சேனைக்கு நடுவில் பாய்வையா. எப்படி? என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு. என் பிள்ளைக்கு கல்யாணமா, அதை செய்ய பலம் உண்டு. என் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயம், வேலை விஷயம், பண நெருக்கடிகள், ஆபத்துகள், இத்தனாம் தேதி இதை கெட்டலனா அப்படி செய்திருவாங்க, இப்படி செய்திருவாங்க, ஓ இது இப்படி நடக்கலனா என்ன அகப்பட்டுக் கொள்ளுவோம். சிக்கலும் சிரமமும் வந்து கூடிவிடும். வா, யார் சொன்னாலும் பயப்படாதிருங்கள், உறுதியாய் நம்புங்கள். தேவ வசனங்களை, தேவன் கொடுத்த உங்கள் வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை உறுதியாய் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா! நிச்சயமாய் பாருங்கள், கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. 1000 பேர் அவங்க வீட்டை, பிள்ளைகளை, மகனை அல்லது அவர்களுக்கு உள்ளதை அவர்கள் காத்து விடலாம் என்று காத்திருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் காத்திருக்கிறது விருதா. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் வாழ்க்கையை, தொழிலை, கையின் பிரயாசங்களை, உங்களை கர்த்தர் காக்கும் பொழுது, கர்த்தரே காப்பாராகில், ஓ நீங்கள் காக்கப்படுவீர்கள், நீங்கள் பத்திரப்படுத்தப்படுவீர்கள். இந்த உலகத்திலே பிசாசின் அழிவின் ஆயுதங்கள் ஒன்றும் உங்களை ஜெயிக்க முடியாது, சேதப்படுத்த முடியாது என்பதை நான் உறுதியாய் நம்ப முடியும். ஓ மைட்டி காட்! அப்ப உங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு என்ன அரண்களையா? நீங்கள் முன்னேற விடாதபடி, உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் முன்னேற விடாதபடி, மேலும் மேலும் உயர உயர பறக்க விடாதபடி, பிரகாசிக்க விடாதபடி, ஜெயம் கொள்ள விடாதபடி தடுக்கிற எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ள ஆயுதம் உங்களுக்கு இருக்கிறது. அது என்னையா தேவ பலமுள்ள ஆயுதம் கேட்டீங்கன்னா, சுவிசேஷமே தேவ பலனாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக மரித்தார். கர்த்தர் உங்களுக்காக பிறந்தது மாத்திரமல்ல, மரித்தது மாத்திரமல்ல, உங்களுக்காக 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா! அவரே உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். உங்களை சும்மா நீங்கள் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்காக வழக்காடவும் யுத்தம் செய்கிறவர் என்று விசுவாசியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஐட்டி காட்! வேற இந்த உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான ஒரு விழுந்து போனாலும் சரி, 1000 பேர் உங்கள் வலது பக்கத்திலும் உங்கள் இடது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் சரி, அது உங்களை அணுகாது என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் உபயோகியுங்கள். உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் தேவ பலமுள்ளவைகளாய் மாறிவிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவைகளால் நீங்கள் தர்க்கங்களையும் தேவனை பற்றி அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறீர்கள். மைட்டி காட்! உங்களுக்கு இருக்கிற அதிகாரம், கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மையான வாக்குத்தத்தங்கள், அவர் கொடுத்திருக்கிற நல்ல வசனங்கள் எல்லாம் ஆவியின் பட்டயங்கள். ஓ க்ளோரி! அந்த வசனங்களின் மீது, தேவ வார்த்தைகளின் மீது நீங்கள் வைக்கிற விசுவாசமே உங்களை எல்லா சத்ருவானவன் எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களிலும் இருந்து, அது என்னையா அக்னியாஸ்திரம்? உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிற வியாதிகள், புரிந்து கொள்ள முடியாத பலகீனங்கள், புரிந்து கொள்ள முடியாதபடி நீங்கள் அகப்பட்ட கடன்களும் கஷ்டங்களும் குடும்ப பிரச்சனைகளும். ஐயா, என்ன நடந்ததென்றே தெரியவில்லை, என்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என்ன நடந்ததென்றே தெரியவில்லை, நான் இப்படி பலகீனப்பட்டு போனேன், எங்கள் தொழில் தாழ்ந்து தவழ்ந்து நொறுங்கி போய்விட்டது, எங்கள் ஊழியத்திலும் சொந்த வாழ்க்கையிலும் பல்வேறு பிரச்சனைகள், என்ன நடந்ததென்றே தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இவைகள் எல்லாம் அந்த பொல்லாத சத்துரு உங்கள் மீது எய்கிற அக்னியாஸ்திரங்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் வைக்கிற விசுவாசமே, ஓ க்ளோரி, விசுவாசமே பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாய் இப்படியா எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களிலும் இருந்து உங்களை பாதுகாக்கிற கேடகமாய் இருக்கிறது. அவர் சொன்ன, அவர் பயன்படுத்த சொன்ன, அல்லது நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற அவருடைய வார்த்தைகளே இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ஜெயம் எடுக்க செய்கிற ஓ ஆவியின் பட்டயமாய் இருபுறமும் கருக்குள்ள எந்த ஆயுதத்தை காட்டிலும் இந்த உலகத்திலே இதுவரைக்கும் தயாரிக்கப்பட்ட, செய்யப்பட்ட, உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களை காட்டிலும் வல்லமை மிக்க ஆயுதமாகிய
ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை உங்களை எல்லா தர்க்கங்களிலும் எவன் வேணா என்ன வேணா பேசட்டும் அன்பு சகோதரியே சகோதரனே, எவன் வேணா என்ன வேணா விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்பட்டும் மேட்டிமையோடு எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்த நீங்களை சிறைப்படுத்துவீர்கள். மைட்டி காட், நீங்கள் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள், மறந்து விடாதிருங்கள். ஆதலினால் ஐயா, இந்த வியாதி வந்தவங்க, இந்த கஷ்டம் வந்தவங்க, இப்படி கடன் பட்டவங்க, இந்த பிரச்சனை வந்தவங்க எத்தனையோ பேர் அழிந்து போயிருக்கலாம், குடும்பத்தோடு அழிந்து போயிருக்கலாம், அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கலாம், ஒருவேளை அவங்க ஜெயிக்கவே முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தரை தோத்தரியுங்கள். அவரே உங்களுக்கு எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் ஜெயம் கொடுக்கிறவர். ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். இந்த நிகழ்ச்சியை அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய வேதாகம தீர்க்க தரிசன நிகழ்ச்சியையும் கண்டிப்பாய் பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகளை அவருடைய வார்த்தைகளாய் விசுவாசியுங்கள். அது நிச்சயமாய் உங்களுக்குள்ளே பலன் செய்யும். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ராஜாதி ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப வேளையிலே தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு வந்திருக்கிற ஐயா, இந்த ஜெப வேளையிலே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகிய கர்த்தர் பிரத்யேகமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய கிருபை, உம்முடைய பரிபூரண பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு குடும்பத்திலே ஐயா பிள்ளைகள் மூலமாக பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் மீது வந்த ஐயா பிள்ளைகளுக்கு எதிராய் வந்த என் சகோதர சகோதரிகளுக்கு எதிராய் வந்த எல்லா விதமான உபத்திரவங்களும் கஷ்டங்களும் வேதனைகளிலும் இருந்து நீரே அவர்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் கர்த்தாவே எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மோசே ஜெபித்தது போல ஐயா நாங்களும் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று எழுதப்பட்ட நல்ல வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா சவால்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா ஸ்தோத்திரம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொன்னப்பட்டபடியே ஐயா நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்யாதபடி உம்முடைய ஆவியினாலே போர் செய்கிறவர்களாய் ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யுத்தம் கர்த்தருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறதே, எங்கள் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி. நீரே எல்லா உபத்திரவங்கள், ஆபத்துகள், சிக்கல், சிரமங்களில் இருந்து பிள்ளைகளுக்கு உபத்திரவ எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாய், ஜெயம் கொடுக்கும்படியாய், எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு சந்தோஷமும் சமாதானமும் இவர்கள் குடும்பமும் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணுமே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து ஐயா நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவனே அவர்களை விடுவிப்பார், ரட்சிப்பார், ஜெயம் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை விடுவித்து மேன்மைப்படுத்தும்படியாய் இன்று நாங்கள் தியானித்த நல்ல வார்த்தைகள் வசனங்களின்படியே இவர்களுக்கு ஜெயம் கிடைக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் உங்களை சுற்றிலும் இருக்கிற 1 கோடி பேர், 1000 10,000 பேர் மாத்திரமல்ல, தோற்று போனாலும் பிசாசின் நாசகரமான அழிவின் சக்திகளும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று உறுதியாய் நம்புங்கள். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள்.